வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 28/4/2025 விஸ்வாவசுவருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையீர். சூரிய உதயம் 5:58. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:31 வரை அமாவாசை, பின்பு இரவு 11:06 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:02 வரை அஸ்வினி, பின்பு இரவு 11:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 11:24 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:02 வரை உத்திரம், பின்பு இரவு 11:24 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவதில் நிதானம் தேவை. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பணியில் முன்னேற்றங்கள் கூடும். உத்தியோகத்தில் பொருள் வரவுகள் சாதகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். புதுவிதமான குழப்பங்கள் வந்து நீங்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் அலைச்சல்கள் கூடும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். தேகநலன் சீராகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மாற்றங்கள் கூடும். முக்கிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சாதகமான நிலை அமையும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவாதிரை மகிழ்ச்சியான நாள். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, மனதில் மாற்றங்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். பணியில் ஆதரவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும். முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். பூசம் ஆதரவுகள் உண்டாகும். ஆயில்யம் அனுபவங்கள் உண்டாகும். சிம்மராசி நேயர்களை, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். ஆசைகள் நிறைவேறும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் கௌரவங்கள் கூடும். பூரம் மேன்மைகள் ஏற்படும். உத்திரம் ஆசைகள் பூர்த்தியாகும். கன்னிராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். தேவையற்ற அலைச்சல்கள் கூடும். எதிலும் நிதானம் தேவை. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் முயற்சிகள் கைகூடும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை கடமைகள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலன் சீராகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உத்தியோகத்தில் சதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் முன்னேற்றம் ஏற்படும். அனுஷம் சிக்கல்கள் தீரும். கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும். பூராடம் அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். வருமானமும் அதிகமாகும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் வருமானம் உண்டாகும். அவிட்டம் தேக்கநிலை நீங்கும். கும்பராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வருமானமும் அதிகமாகும். அலைச்சல்களினால் நினைத்தது நிறைவேறும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆதாயங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் கௌரவங்கள் கூடும். சதயம் வளமான நாள். பூரட்டாதி நெருக்கம் உண்டாகும். மீன ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் ஆர்வம் உண்டாகும். பேச்சு திறமையால் மென்மையான நிலை ஏற்படும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி தடைகள் விலகும். உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.